நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. போன வாரத்தில் ஆண்டவர் 3 ஆத்துமாக்களை, ஆண்டவர் புதிய ஆத்துமாக்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கொண்டு வந்தார். நிச்சயமாக அது ஆண்டவருடைய சித்தம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரு. அதனால ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய ஆராதனையில் நிச்சயமாக தேவனுடைய சித்தம் நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்ன பண்ணணும்? யாரோட சித்தம் நிறைவேறணும்? ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும். ஆமென், அல்லேலூயா. சரி, அது மட்டுமல்ல, இன்ற நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நாம் வாசிப்போமாக. இன்றைக்கு உங்கள் மத்தியில் எடுத்து வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை தலைப்பானது, உங்கள் விசுவாசம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். உங்கள் விசுவாசம். ஆமென். சபையில நாம் கூடி வருகிறோம், சபையில ஆராதனையில கூடி வருகிறோம், சபையில துதித்து பாடுகிறோம், வார்த்தைகளை தியானம் பண்ணுகிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர்கிட்ட சேர வேண்டிய எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வருதோ, பாடலா இருக்கலாம், பிரசங்கங்களா இருக்கலாம், அது மட்டும் இல்ல பைபிள் ஸ்டடியா இருக்கலாம், பல காரியங்கள் எதெல்லாம் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுதோ, ஆண்டவருடைய சமூகத்துல தேவனை தேடும்படி நம்மளை கனெக்ட் பண்ணுகிறதோ, நம்மளை ஏற்படுத்துகிறதோ, அது எல்லாமே நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. பரலோக ராஜ்யம் அப்படின்னா, பரலோகத்துல நம்மளுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, தி லா இருக்கு. பரலோகத்துல நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கு, பரலோகத்துல நம்மளுக்கு ஒரு புத்திமதி இருக்கு, பரலோகத்துல ஒரு கண்டிப்பு இருக்கு, பரலோகத்துல ஒரு மன்னிப்பு இருக்கு, பரலோகத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பூமிக்குரியதை நீங்கள் தேடாமல். ஆமென். இன்றைக்கு விசுவாசிகள், இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் எதை தேடுகிறோம்? எதை விசுவாசிக்கிறோம்? எதை நம்புகிறோம்? எதை காத்துக் கொள்கிறோம்? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிறைய காரியங்களை பத்திரமா, கவனமா, அலர்ட்டா, ரொம்ப கேர்ஃபுல்லா காத்துக்கிறோம். ஆனா பரலோக ராஜ்யத்தில் வருகிற, பரலோகத்திலிருந்து வருகிற, அந்த ராஜ்யத்திலிருந்து வருகிற அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தையை நம்ம விட்டுறோம், காத்துக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை சொல்கிறது, நம்மளோட விசுவாசம், உங்கள் விசுவாசம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளாய் இருக்க வேண்டும். உங்க விசுவாசம். இன்னைக்கு சபையில விசுவாசிகள், ஊழியக்காரங்க எதை மேட்ச் பண்ணி, எதை உதாரணமா காட்டுறாங்கன்னா, அற்புதங்களை காட்டுறாங்க, அதிசயங்களை காட்டுறாங்க, மேன்மையை காட்டுறாங்க, உயர்வுகளை காட்டுகிறாங்க. குவான்டிட்டி அப்படின்னா எண்ணிக்கை. எத்தனை பேர் புரியுது? நான் ரொம்ப சுத்த தமிழ்ல பேசுறேன், புரியுதுங்களா? கேனா அரிசி பேசல, சொன்னதை செஞ்சு, அதான் சொன்னா செய்யும். ஆமென். இன்னைக்கு அதல்ல நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறது போல தேவனுடைய ராஜ்யம் அப்படி அல்ல. தேவன் மேல இருக்கிற விசுவாசம் அப்படி அல்ல. கட்டளையிட்டா நடக்கணும், கேட்டுட்டா ஆகணும், அப்படி அல்ல. இயேசு சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு ஒரு அதிகாரம் வரலன்னா. அவன் அல்லவே பாருங்க, இயேசுவை தண்டிக்க வந்து அவன் யாரு? பரபாஸ். பரபாஸ் இயேசு கேட்கிறான், உன் இடத்துல நான் எந்த காரியத்தையும் நான் பார்க்க, பிலாத்து கேட்கிறான், உன் இடத்துல எந்த குற்றத்தையும் நான் பார்க்கல, ஆனாலும் நீ சொல்லு, நான் விடுதலை ஆக்குறேன். அதுக்கு இயேசு சொல்றாரு, யாருக்கு அதிகாரம் வரணும்? யாருக்கு அதிகாரம் வரணும்? பிலாத்துக்கு வரணுமா? ஒரு ராஜாக்கு வரணுமா? தேவன் அறிஞ்சிருக்கிறாரியா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அறிய வேண்டியது என்னன்னா,
பரலோக ராஜ்யத்து மேல் இருக்கிற விசுவாசம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு ஏற்றவர்களாய் மாறணும். உங்க சிந்தை, உங்களோட விசுவாசம். இன்னைக்கு தேவன் அறியாதவன் ஒரு மேடையில் ஆடுறான், ஒரு ஸ்டேஜில் ஆடுறான். அவன் பணத்துக்காக ஆடுறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசத்தில் நிற்கணும். சினிமாக்காரனுக்கு மாரி ஆடக்கூடாது. உன் தோற்றம் சினிமாக்காரி மாரி இருக்கக்கூடாது. உன் சாட்சி விழுந்து போன தேவர்களை போல நீ இருக்கக்கூடாது. உண்மை உத்தமமாய் ஜீவித்த இயேசு கிறிஸ்து போல நீ மாறணும். என் கூட எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு ஒரு ஊமைகளை, இயேசு ஒரு காரியங்களை நம்ம சபையில நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வர. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற. வாசிப்போமாக மேத்யூ 17ஆம் அதிகாரம். மேத்யூ chapter 17 verse 18 to 20. வாசிங்க. மேத்யூ 17ஆம் அதிகாரம். மேத்யூ chapter 17 verse 18 to 20. மேத்யூ 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தை எல்லாரும் கவனமாய் கேளுங்க. அப்படி எல்லார் கையிலும் பைபிள் இருக்கும். தயவு செய்து பைபிளை இந்த சபையில் லீடர்ஸ் மீட்டிங்ல சொல்லிட்டேன். இனி இந்த சபையில் வந்து ஃபோன் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு லீடர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. விசுவாசிகளை நம்ம லேட்டா என்கரேஜ் பண்ணலாம். லீடர்ஸ் பைபிளை எழுதுங்க. பைபிளை எந்த அளவுக்கு எழுந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தேவ வார்த்தை உங்களை ஏந்தி கொண்டு போகும். ஆமென். வேதத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. வேதத்தை நீங்க ஒரு டீச்சிங் கேட்டீங்க. அந்த பாஸ்டர் கேட்டாரு, அந்த பிரதரு, போன்ல எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு, தட்டனா எல்லா பிரசங்கமும் எல்லா வசனமும் வந்துடும். அப்ப அந்த பிரதர் கேட்கிறாரு, சிக்னல் இருக்கிற இடத்துல எல்லாம் வரும், இப்ப நீ போற இடத்துல சிக்னல் வருமா? அப்ப என்ன வேணும்? சொல்ற பைபிள் தான் வேணும். எங்க போனாலும் சிக்னல் இருக்கு. ஏன்னா இந்த சிக்னல் வந்து மனுஷனால் உண்டாக்கப்பட்டதில்ல, இந்த சிக்னல் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டது. எல்லா இடத்துலயும் உங்களோடு பேசுகிற பரிசுத்தமான வார்த்தை. வேதத்தை ஏந்துங்க. பாசனுக்கு மட்டும் குறைஞ்சது நினைக்கிற ஒரு 8 பைபிள் இருக்கு எனக்கு மட்டும். காடியில் ஒன்று, வீட்டில் ஒன்று, ரூமில் ஒன்று, சபையில் ஒன்று, என்னோட டேபிள் எப்பயுமே. ஏன் தெரியுங்களா? வார்த்தை தான் நம்மளுக்கு ஜீவன். வார்த்தை தான் நம்மளுக்கு ஆகாரம். இந்த வார்த்தை தான் என்ன மேன்மைப்படுத்தும். இந்த வார்த்தை தான் என்ன பலப்படுத்தும். சோர்ந்து போவேன், இந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்தும். கவலையா இருப்பேன், இந்த வார்த்தையை கண்ணீரை தடுக்கும். நான் எல்லா இடத்துல உடஞ்சு போவேன், இந்த வார்த்தை என்னை மறுபடியுமாய் கட்டும். உங்க கூட தேவனோட வார்த்தை இருந்தா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஆமென். வாசிக்க அந்த வசனத்தை. மேத்யூ 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவளை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் மறுபடியும் வாசிங்க. இயேசு பிசாசை அதட்டினார். திருப்பி. இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவளை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானார். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினால்தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அங்க இயேசு சொல்றாரு, உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம், சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம். யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? சீசர்களை பார்த்தா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் என்னது? ஏடா கவலையில் இருக்கீங்க? மாப்பிள்ளையே சந்தோஷமா இருக்கிறாரு. புது மாப்பிள்ளை புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் சபையில ஒரு சின்ன ஜோம் பண்றவங்க. தேவன் சொல்றாரு, உங்களால. யாரால? இப்ப இவரை பார்த்து நான் ஒரு அறை விட்டேன். படிக்குதா?
இப்ப உங்கனாலன்னு சொல்றேன், அது யார சொல்றேன்? யார சொல்றேன்? உங்களை தான் சொல்றேன். தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கனால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யறாருன்னா, உங்க வாழ்க்கையில வருகிற, உங்க வாழ்க்கையில காணப்படுகிற காரியத்தை நீங்க மேற்கொள்ளணும்னா, நீங்க அதை மேற்கொள்ளணும்னா, அதை நீங்க ஜெயிக்கணும்னா, அது உங்களை விட்டு விலகி ஓடணும்னா, நீங்க அதமே நோக்கமா இருக்கிறதை காட்டிலும் தேவன் மேல விசுவாசத்தில் நிலைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், இப்படி ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்குறேன். இன்னைக்கு நம்மளுக்கு சில சூழ்நிலை நம்மளுக்கு புரிய மாட்டுது, நம்மளுக்கு விளங்க மாட்டுது. இன்னைக்கு இவர் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். அப்படின்னா இவரோட ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா, எடுத்துக்க ஒரு வியாதி, இதான் வியாதி. ஓகே, இப்ப நீங்க கடந்து வரீங்க, அங்கே இல்லை, இது ஒரு வியாதி. டிவினேஷன்ல இது ஒரு வியாதி. இப்ப உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நம்புறீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கீங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்றதுனால நம்ம கடந்து வரும்போது இந்த வியாதி நம்மளை சந்திக்க வருது. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வியாதி நீங்க சந்திக்கிறீங்க, இந்த வியாதி உங்களை சந்திக்குது. அந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரோடு இருக்கிறத, தேவனை விசுவாசிக்கிறத, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற உறுதியானது எப்படி இருக்குன்னா, நீங்க கடந்து வரும்போது இந்த வியாதியை நீங்க சந்திக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த வியாதி உங்களை சந்திச்சிருச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த வியாதி அங்கேதான் இருக்கும். ஆனா நம்புகிற நீங்க, விசுவாசிக்கிற தேவன் உங்க கரத்தை பிடித்து இந்த வியாதியை கடந்து போக செய்வார். இந்த வியாதி உங்களை விட்டு ஓட போகணும்னு நினைக்காதீங்க, இந்த வியாதியை விட்டு நீ கடந்து வரணும்னு நினைங்க. அது அங்கேதான் இருக்கும். ஏன்னா உன்னோட அவிசுவாசம், உன்னோட சந்தேகம், உன்னுடைய அறிவு என்ன பண்ணும்? இதே ஆராயும், இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா நீ கடந்து போக முடியாது, நீ விடுதலை ஆக முடியாது. உனக்கு எப்பயுமே ஆண்டவருடைய ராஜ்யத்தை விசுவாசிக்க முடியாது. உன்னுடைய ஆராய்ச்சியில எங்க தெரியுங்களா? இந்த வியாதி மேலதான். என்ன கட்டையா இருக்கு, என்ன நீளமா இருக்கு, என்ன பச்சையா இருக்கு, என்ன சுருக்குன்னு குத்துது, இதெல்லாம் நீ ஆராயுங்க. இஸ்ரவேல் ஜனங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் அடைய எதிராய் இருந்த செங்கடல், அதை அவர்கள் கடந்து போனாங்க, அங்கே நின்றுகிட்டு இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய பலத்தில, தேவனுடைய வார்த்தையில அவர் விசுவாசிக்கும் போது அதை கடந்து போக கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பார்த்த பிரச்சனைகள் அதெல்லாம் அங்கதான் இருக்கும். என் வாழ்க்கையில அங்கதான் இருக்கும். நான் என்ன நினைப்பேன், நீ உன் வேலையை செய், நான் என் வேலையை செய்யறேன். இதை நான் மாற்ற முடியாது. ஆனா என்ன, நானு தேவனுக்குள்ள மாற முடியும், கர்த்தர் என்னை குணமாக்க முடியும். இங்க பாருங்க, சீஷர்கள் சொல்றாங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று. எங்களால் ஏன் முடியல கேட்கிறாங்க. ஏன் என்னால முடியல? பாருங்க, இந்த சீஷர்கள் துரத்தினாங்க. எப்படி துரத்தி இருப்பாங்க? கொஞ்சம் இமேஜ் பண்ணி நான் பார்த்தபோது, இயேசு அவங்க கூட செஞ்ச அற்புத அடையாளங்கள் எல்லாம் இவங்க பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்துப்பாங்க. அப்படின்னா இயேசு செய்தது போல இவங்களும் ஒரு மேஜிக் பண்ணிடலாம். இயேசு அதட்டுறது போல நம்மளும் அதட்டிடலாம். இயேசு நின்றது போல நம்மளும் நின்றலாம்.
இயேசு வந்து இந்த விரலை நீட்டினார், அதே மாதிரி இந்த விரலை நீட்டிடலாம். இன்னைக்கு ரொம்ப பேர் எப்படி தெரியுங்களா, காப்பி. என் பாஸ்டர் பேர் நிக்கணும், என் பாஸ்டர் பேர் பேசணும், என் பாஸ்டர் பேர் உடுத்தணும். இல்லையா, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ என்னதான் வித்த காட்டினாலும், என்னதான் மேஜிக் பண்ணாலும், என்னதான் நீ தலைக்கீழ நின்றாலும் எதுவுமே மாறாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தயவு செய்து நம்ம வித்தக்காரர்களா இருக்காதீங்க, மேஜிக் மேனா இருக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, நான் ஒரு 10 பேருக்கு நீங்க ஜெபிக்கிறேன்னா 2 பேர் சுகமாயிட்டாங்கன்னா அந்த 2 பேரும் பாஸ்டர் உங்களாலதான் சுகமானா, அப்ப அந்த 8 பேர் நல்லா கவனமா கேளுங்க. பாஸ்டர்னால நீங்க குணமாவல, உங்களோட விசுவாசத்தினால. நல்லா கவனமா கேளுங்க, உங்களோட விசுவாசத்தினால தேவன் உங்களை குணமாக்கி இருக்கிறார். அதுதான் உண்மை. அதை பாருங்க, அதை விசுவாசிங்க. உங்க மைண்ட்ல, உங்களோட விசுவாசத்துல, என்னுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். அவங்க கேட்கிறாங்க, ஏன் எங்களால கூடாம போயிடுச்சு, ஏன் எங்களால விடுவிக்க முடியல, ஏன் எங்களால முடியல? கண்டிப்பா இயேசு செய்தது போலதான் சீசர்களும் செய்திருப்பாங்க. நான் இந்த சபையில சிலவங்களுக்கு விசுவாச வார்த்தை சொல்லுவேன், ஜெபிப்பேன். சிலவங்க சீக்கிரம் விடுதலை ஆகிறாங்க, சிலவங்க 10 வருஷம் இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க, இன்னும் விடுதலை ஆக மாட்டாங்க. ஏன்? பாஸ்டர் கிட்ட பவர் பத்தலையா? சொல்லுங்க. பாஸ்டர் வந்து PhD முடிக்கல, பாஸ்டர் இந்த பதவி எடுக்கல, அதனாலதான் இவங்க குணமாகல. அதுதான் இல்லையா? உன்னோட விசுவாசமே உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு நம்மளோட விசுவாசம் எங்க இருக்க வேணும்னா, தேவ ராஜ்யத்து, பரலோக ராஜ்யத்து மேல இருக்கணும், தேவன் மேல இருக்கணும். உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேல இருந்தா, நீங்கள் கேட்பது எதுவோ, நீ விசுவாசிப்பது எதுவோ, உன் வாழ்க்கையில வேண்டுதல் எதுவோ, நீ கடந்து போகிற பாதையில சூழ்நிலைகள் எதுவோ, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்கு? உலகத்தின் சூழ்நிலைகள், உலகத்துல உண்டாகிற, உலகத்துல வருகிற அடையாளம், உலக காட்டுகிற பாதை. சாலமோன் பாவம் செய்தான்னு அநேக இடங்களில் நிறைய தவறுகள் செய்தான். இன்னைக்கு வேதத்தை நான் ஆராயும் போது வேதத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, சாலமோன் வந்து நல்ல கவனமா கேளுங்க, ஹிஸ்டரி கொஞ்சம் டச் பண்றேன், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய ஞானத்துல. தாவீதுடைய பச்சபாலோடைய ரத்தத்துல பிறந்தனால சாலமோனுக்குள்ள பாவம் இருக்கலாம்ன்ற என்னுடைய கொஞ்சம் என்ன பாருங்க, பிள்ளைங்களா மாறிடாதீங்க. நீங்க என்ன பாருங்க, சாலமோன் பிறப்புல தாவீதுக்கும் பச்சபாலுக்கும் பாவம் இருந்தனால அவங்க ரத்தத்துல, சாலமோனுடைய ரத்தத்துல பாவம் இருக்கலான்ற ஒரு அறிவு, ஒரு சிந்தை, ஒரு ஐடியா தான். நான் ஜட்ஜ் பண்ணது ஆமா தானே? ஏன்னா சாலமோனுக்கு அப்பா யாரு? தாவீது. சாலமோனோட அம்மா யாரு? பாலாவா? ஓகே, அவன் ஒரு தவறு செய்தா, பாவம் செய்தா, ஓகே, இதான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னோட கேள்வி, ஆதாமுடைய ரத்தத்துல எங்கேயா பாவம் இருந்தது? ஆதாம் பாப்பா பசா ஆதாம் ஏடமோட ரத்தத்துல பாவம் இருந்தது? என்ன ரொம்ப பைபிள் கிளாஸ் எடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டரியை டச் பண்றேன். ஆனா அவனையும் பிசாசு வஞ்சித்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உலகத்தில் இருக்கிற மேன்மைகளை வைத்து தேவன் மேல இருக்க வேண்டிய விசுவாசம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு அவன் பூமிக்குரிய காரியங்களை வைத்து நம்மளை விசுவாசிக்க வைக்கிறான்.
நாம் சிந்த வஞ்சிக்கப்படாதபடி, நாம் சிந்த மோசம் போயிடாதபடி நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேல நம்ம விசுவாசிக்கணும். அதான் கேட்கிறாங்க, அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளுக்கு வருகிற போராட்டத்துல நம்மளாலே மேற்கொள்ள முடியல, நம்மளாலே அதை கடந்து வர முடியல, நம்மளாலே அதை ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிக்க முடியல. சபையை குறித்து நான் சொல்றேன். குடும்பத்துல ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சு, வேலை இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, நம்மளுடைய படிப்புல ஏதாவது ஒரு காரியம் வந்துருச்சுன்னா நம்மளோட முக்கியத்துவம் ஆண்டவருக்கு தருது இல்ல. நம்ம முக்கியத்துவம் எது கொடுக்கிறோம்? பிரச்சனைகளுக்கு கொடுக்கிறோம், சூழ்நிலைகளுக்கு கொடுக்கிறோம், கடந்து வருகிற பாதைக்கு கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறாரு, தேவனோட வார்த்தை கூட இருக்க, இதை வைத்து நம்ம மேற்கொள்ளலாம் என்கிற விசுவாசம் நம்மளுக்குள்ள இல்ல. இன்னைக்கு இந்த சபையில உங்களோடு நான் பேசுகிற, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் சிலவங்க கேட்பீங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, இவ்வளவு காரியத்துல நீங்க என்ன இதை சொல்றீங்க அப்படின்னா, ஐயா எனக்கு தெரிந்தது ஒன்று, விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா எதிர்ப்புகளும் நீ மேற்கொள்ளும் போதுதான் தேவ ராஜ்யத்தை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று ஒரு அடையாளம். எத்தனை பேருக்கு சகையு தெரியும்? சகாயு அவன் ஏறின மரம் நீங்க பாக்குறது போல லக்கா மரம், ரபுத்தா மரம், கொயக்கா மரம் போல இல்லை. அவன் ஏறின காட்டு தீ மரம். அப்படின்னா அந்த மரம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? முள்ளு முள்ளா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தேட நம்மளோட பாதையில எவ்வளவு உபத்திரங்கள், தடைகள் வரும், சோர்வுகள் வரும், எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், பகைகள் வரும். நம்மளை எப்படியாவது வஞ்சிக்கிறது போல பிசாசு கொண்டு வருவான். அந்த தடையை நீ மேற்கொண்டு சாமுவேலை போல அடியை நான் கேட்கிறேன். அதுதான் என் கர்த்தர் விரும்புகிறாரு. ஆண்டவரே இந்த சத்தத்தை நான் கேட்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் படி நான் கீழ்படி. அதுதான் என் ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையில. அவிசுவாசத்தை அல்ல. நீ அவிசுவாசத்தினால் எதிர்த்து நிற்கும் போது, அவிசுவாசத்தினால நீ செபிக்கும் போது, அவிசுவாசத்தினால நீ போராடும் போது ஜெயிக்க முடியாது. யா பாஸ்டர் ஜெயிக்க முடியல? யா சிஸ்டர், இயேசு பிசாசை ஜெயித்தாரு, உங்களால ஜெயிக்க முடியல. ஏன் இயேசு ஜெயித்தாரு? ஏன்னா அவர் பரலோகத்தின் மேல் விசுவாசம் கொண்டிருந்தார். நீங்க நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். உங்களாலே என்னாலையும் மேற்கொள்ள முடியும். அதான் இயேசு சொல்றாரு, உங்களோட அவிசுவாசம் இன்னைக்கு நம்மள வளரக்கூடாதபடி, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்ளாதபடி அவிசுவாசத்தை பிசாசு கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நாவை எடுத்துக்கங்க. இந்த வாரம் ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து நல்லா சந்தோஷமா சாட்சி சொல்லுவோம். அதே நாவு அடுத்த வாரம் என்ன சொல்லும்? ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சொல்லுங்களேன், என்ன சொல்லும்? என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை தீருவே தீரும். அப்படியா நம்ம தேவன்? ஏசு அப்படியா இல்ல. நீ பார்க்கிறது போல, நீ நினைக்கிறது போல ஏசு அப்படியா இல்ல. நம்மளுக்கு உங்கள் விசுவாசம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளா இருக்க வேண்டும். உங்க விசுவாசம் பாருங்க, செக் பண்ணுங்க. உங்க விசுவாசம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றதா இருக்கா? பரலோக சிந்தையா இருக்கா உங்க விசுவாசம்? சிலவங்க பரலோகத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு பொறுமை இருக்கணும், தாழ்மை இருக்கணும், மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கணும், சகித்து கொள்கிற எண்ணம் இருக்கணும், எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற குணம் இருக்கணும். இங்கேயே இல்லையே.
குடும்பத்தில் இல்ல, சபையில இல்ல, நேசிக்கிறவர்கள் மத்தியில் இல்ல, வேலை செய்கிற இடங்கள்ல இல்ல. ஏன் ஆண்டவர் சொல்லுகிற தேவ ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் ராஜ்யத்தை தேடுங்க. இன்னைக்கு சீசர்கள் அவிசுவாசத்தினால துரத்த முடியல. அந்த 15-16 வாசிச்சு பாருங்க. அதுலயே அந்த அதிகாரத்திலே அந்த வசனத்துல 15-16 பாருங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனை படுகிறார், கொடிய வேதனை படுகிறார். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறார். பாருங்க, பிசாசு பிடித்தவன் ஒரு நிலையா இருக்க மாட்டான். நீ சபையில சில பேர் அப்படிதான், நல்லா இருக்கிறது போல இருக்கும், நல்லாதான் இருப்பாங்க, விசுவாசமா இருப்பாங்க, அப்புறம் பார்க்கும்போது விஷ ஊசியா மாறிடுவாங்க. பிசாசு பிடித்தவன், பிசாசு நான் நடத்தப்படுகிறவன், அவன் நிலையான வழியில எப்பயும் நிலைச்சிருக்க மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? நிலைச்சிருக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? அவனுக்குள்ள என்ன இருக்கு? தேவன் இருக்கிறார். பிசாசு தான் சொல்லுது, எனக்குள்ள தேவன் இருக்கிறார், தேவன். அது பிசாசு உன்னை வஞ்சிக்குது, அப்படி சொல்லுது. எப்படிமா பிசாசு தேவன் இருக்கான்னு எப்படி சொல்ற? நான் காலையில எழுச்சி ஜெபிக்கிறேனா, நான் சனிக்கிழமை வந்து திருவந்து எடுக்கிறேனா, அந்நிய பாஷையில பேசுறேன், அதனாலதான் தேவன் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பிசாசும் அதெல்லாம் செய்வோம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடங்க. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையை விட்டு விலகி போயிடாதீங்க. தேவனுடைய வார்த்தை தான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். உலக மேன்மை, உலக நியாயம், உலக சாட்சி ஒன்றும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அது முடிச்சிருப்பாங்க. தகப்பன் சொல்லுவார் பாருங்க 15. ஆண்டவரே, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், இரங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனை படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். கம்ப்ளைன்ட் பண்றாரு பாருங்க, அவங்க அப்பா கம்ப்ளைன்ட் பண்றாங்க, உங்களோட சீஷர்களிடத்துல கொண்டு வந்தேன். அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் முடியல. ஏன் முடியல? ஏசு என்ன சொன்னாரு? உங்களுடைய கேக்குறீங்களா இல்லையா? விசுவாசத்தினால. ஏன் முடியல? அவங்க சிஸ்டர்னால விரட்ட முடியலையா அந்த பேய? ஏன் விரட்ட முடியல? ஏன் தானே இருக்கீங்க? ஏக்கா எனக்கா அவிசுவாசம் யாருக்கு இருந்தது? இருக்கலாமா? சொல்லுங்களேன், இருக்கலாமா? சீசருக்கு அவிசுவாசம் இருக்கலாமா? இருக்கலாமா? பெரியவர்களே, தாய்மார்களே, சிச மணியாச்சு, சிச மணியா கத்தங்களா போயிட்டோம். இந்த பிரச்சனை உங்களை நடத்தும். சரி, இங்க பாருங்க, என்ன பாருங்க, இதான் என் விசுவாசம். வேலைக்கு போறவங்க வந்து பாதி பிரசனத்துல உட்காந்து போறாங்க, அதான் என் விசுவாசம். கடுகளவு விசுவாசம். என் பிரசனத்தை ஒண்ணு முடிக்கல, யூடியூப்ல கேளு. கடுகளவு விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையை பார்த்து கேட்கறது ஒண்ணு, உங்களுக்குள்ள கடுகளவு விசுவாசம். இந்த கடுகளவு விசுவாசம் இந்த சபையில உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் அவரை தனித்து கொண்டு போய், சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூட முடியல? ஏன் என்னால அந்த பிசாசை நிறுத்த முடியல? அதுக்கு இயேசு சொல்றாரு, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று இயேசு சொல்றாரு. சீஷர்களே, உங்களுக்குள்ள கடுகளவு விசுவாசம். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் இல்லை. ஒரு சபைக்கு ஆண்டவர் பேசுறாருன்னா, நீ அப்படியாக மாறணும்னா கத்து கேட்கிற கடுகளவு விசுவாசம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கடுகளவு தேவன் மேல விசுவாசம்.
நீங்க ஆண்டவர் மேல கடுகளவு விசுவாசம் கொண்டீங்கன்னா நீங்க அந்த மலையை பார்த்து அப்புறம் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. அதுதான் என் விசுவாசம். நீ விசுவாசிக்கும் போது, நீ அறிக்கை செய்யும்போது அது நடக்கும். பாருங்க, கணவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில வேலை இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளத்தோட சொல்றாரு. மனைவி நீங்க என்ன செய்றீங்க? இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? நான் ஜெபிக்கிறேங்க, நீங்க போங்க, கர்த்தர் செய்வாருங்களா? சத்தமே இல்லை. பாவம் நீங்களாம். எத்தனை வாட்டி நீங்க ஜெபித்தப்ப கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் செஞ்சிட்டார். அந்த கடுகளவு விசுவாசம் உன் வாழ்க்கையில நிலைத்து இருக்கட்டும். உன் கூடயே அந்த விசுவாசம் இருக்கட்டும். நீ ஜெபித்தா கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும். உலகத்தின் படியல, பரலோக ராஜ்யத்தின்படி கடுகளவு விசுவாசம். உன்னோட விசுவாசமும் பரலோகத்துக்கு கேட்டதா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல உலக பிசாசின் கிரிய ஆளுகை செய்து அந்த குடும்பத்துல உடையுது. கடுகளவு விசுவாசத்தை நீ ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தை ஜெபித்து பாரு. உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், உன் குடும்பத்தின் மேல இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் மாற்றுவார். செதுக்குகளை கர்த்தர் மாற்றுவார். விரோதங்களை கர்த்தர் மாற்றுவார். பகைகளை மாற்றுவார். பிரிவினைகளை மாற்றுவார். போராட்டங்களை மாற்றுவார். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. தொடர்ந்து அந்த வசனத்தை பார்க்கும்போது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க தேவனை விசுவாசித்து ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் நிலைத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆச்சரியங்களை கர்த்தர் கொண்டு போவார். உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, இந்த வார்த்தை உங்க குடும்பத்தில் உங்களை பார்த்து யார் சொல்லுது? உங்க நண்பர்கள் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல நீ நேசிக்கிற, ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிற நபர்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்களா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம கூட பேசுறார். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. கடுகளவு விசுவாசம் தேவனோட ராஜ்யத்தின் மேல் இருந்தா அந்த விசுவாசத்தின்படி எல்லாம் ஆக கடவுள். இன்னைக்கு இந்த சபையில விசுவாசிகள் தயவு செய்து நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, பரலோக ராஜ்யத்தின் மேல் விசுவாசத்தை பெற்றுக் கொண்டவர்களா இருங்க. இந்த பூமிக்குரிய அடையாளங்களை, அற்புதங்களை, பூமியில நடக்கிற மேன்மைகளை, பூமியில இருக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் விசுவாசிக்கிறதை காட்டிலும் தேவன் மேல் கடுகளவு விசுவாசத்தை நம்பி வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மேன்மையை பூமியில் எந்த மனுஷனும் அறிமுகப்படுத்த முடியாது, பரிசுத்த ஆவியானவரை தவிர. நல்லா கேளுங்க, தேவனுடைய மேன்மையை பரிசுத்த ஆவியை தவிர வேறு யாரும் மேன்மைப்படுத்த முடியாது. நீங்களும் நானும் ஏமாந்துடாதீங்க. மனுஷன்கிட்ட பார்த்துட்டு, மனுஷனுடைய செயலை பார்த்துட்டு மனுஷன் செய்கிற இல்ல, அது எதுவுமே ஒரு நாள் நினைச்சிருக்காது, எல்லாம் மறைந்து போயிடும். மார்க் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் 32வது வசனம் வரைக்கும். மார்க் சாப்டர் 4 verse 30 to 32 வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, மார்க் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் 32. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்ல எந்த உவமையினாலே அது சிஷ்டிந்த பண்ணுவோம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும், பூமியில் இருக்கிற எல்லா விதைகளும், நல்ல கவனமா கேளுங்க. ஏன் தெரியல? நம்மளுக்கு ஆண்டோட வார்த்தை பெருசா தெரியல. ஏன்னா ஆண்டோட வார்த்தை நம்ம பார்க்க சின்னதா பார்க்கிறோம்.
ஆனா பூமியில் இருக்கிற காரியங்கள், மேன்மைகள், உயர்வுகள், ஆசைகள், பெருமைகள், தேவைகள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. அதனாலதான் ஆண்டோட வார்த்தையை பெருசா பார்க்க முடியல. கடுகும் அது போலதான். கடுகு ரொம்ப சின்னது. இன்னைக்கு வார்த்தை கடுகளவுக்கு ஒப்பிடப்படுது. ரொம்ப நாள் பார்க்க கஷ்டம்தான். நானே சில காரியத்தை பார்க்க கண்ணாடி இப்படிதான் வச்சு பார்ப்பேன். ஒரு பெரிய கடுகா, ஒரு சைஸா, சின்னதா இருக்கு, சின்னதா தான் தெரியும். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நீங்க பார்க்கும்போது அது சின்னதா தான் தெரியும், அற்பமா தான் தெரியும். அது பெருசா தெரியாது, அது பெருசா பார்க்க முடியாது. ஆனா நான் சொல்றேன், இந்த பூமியில இருக்கிற நீங்க பார்க்கிற பெரிதான காரியத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை அதை காட்டிலும் பெரிது. அதனால வசனம் சொல்லுது, அதற்கு இயேசு, அதற்கு ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது பூமியிலே விதைக்கப்படும் போது, அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதா இருக்கிறது. சகல விதைகளிலும் சிறிதா இருக்குதா? அப்படின்னா எதெல்லாம் விதைக்கிறாங்க, என்னென்ன விதைலாம் இருக்கு? மாங்காய் விதை இருக்கு, தேங்காய் விதை இருக்கு, என்னென்ன விதை இருக்கு. எல்லா விதையும் காட்டிலும் கடுகு சின்னதுதான். அது நான் ஒத்துக்கிறேன். ஆமா, இந்த வார்த்தை கேட்கும் போது சிம்பிளா தான் இருக்கு. ஆனா அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அது தேவனுடையது. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் வருகிற மகிமை அது பரலோகத்திலிருந்து. அந்த வார்த்தையில் வருகிற அடையாளம் அது பரிசுத்த தேவனால் உண்டாகப்படுகிறது. இன்னைக்கு கடுகானது அது பூமியில் விதைக்கப்படும் போது, அது பூமியில் நிலைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதா இருக்கும். பூமியில் இருக்கிற எல்லா விதைகளும் காட்டிலும் அது சிறிதா இருக்கும். விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகும். வளரே விடுறது இல்லையே. பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கத்தை பண்ணிட்டு ஆவியானவர் விதைச்சிருவாரு. நம்ம வீட்டுக்கு போற மட்டும் என்ன பண்ணுவோம்? கண்ணாடி திறந்து அப்படியே எடுத்து எதை நம்மளே தூக்கி வளர விடுறது இல்லை. விதைக்கும் முதல் சின்ன விதைதான். அது முளைக்க விடுங்க, விசுவாசிக்க விடுங்க. அல்லேலூயா. அது வளரணும், கனி கொடுக்கணும்னா விதைக்க விடுங்க. அது விதைக்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, விதைக்கும் போது அது சிறு விதை தான். அது பூமியில் விதைக்கப்படும். உங்களுக்கு புரியுதா? மற்ற புது பொண்ணு புரியுது பாஸ்டர். உங்களுக்கு எல்லாம் புரியுதா? புரியுது சிஸ்டர். சரிங்களா? புரியுது பாஸ்டர். விதை விதைக்கப்படணும். ஆமே. விதை என்ன பண்ணணும்? என் வீட்டம்மா ராணியம்மா என்னம்மா பண்ணணும்? விதைக்கப்படணும். விதைக்கப்பட்டான பொடி வீசிடாதீங்க. நீங்க உங்களோட 5வது மாடியில வீசுனீங்கன்னா விதை தெரிச்சு போயிடும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பிசாசு பிடிங்கி வீசுறானோ இல்லையோ மரியாக்கா, ஏய் காடா, அவிசுவாசத்தை கொடுத்து அந்த விதையை என்ன பண்ணிடுறோம்? பிடிங்கி வீசுறோம். இப்ப நீங்களாம் வேன்ல ஏறீங்க, போடு என்ன அந்த பாஸ்டர் விசுவாசம் விசாரிப்பு ஒட்டி பார்த்ததுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எத்தனை மனசுல நான் விதைச்ச ஆவியானவர் விதைச்ச விதை பிடிங்கி போட்டுருவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு உலக ஆவி, உலக என்ன, உலக பேச்சு தான் ஆண்டவருடைய வார்த்தைய முளைக்க விடாதபடி பண்ணுது. ஆனா வசனம் சொல்லுது, அந்த விதை விதைக்கும் போது சின்ன விதை தான். அந்த விதை சின்னதுதான், கடுகு சின்னதுதான். விதைக்கப்படும் போது, விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி பெருசா மாறுமா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதை கர்த்தர் பெருக செய்வார். விதைக்க விடுங்க, பெருக செய்கிறவர் கர்த்தர். தேவனுடைய வார்த்தையை விதைக்க விடுங்க, அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தர். வார்த்தையை தியானித்து காத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிறவர் கர்த்தர். உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் ஆண்டவர். சொந்த திறமை, சொந்த பலம், சொந்த அறிவு, சொந்த முயற்சி வீண் வீண். எல்லாம் ஒரு நாள் வீண். அது எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர்
பிரயாசப்பட்டு 3 வருஷம் பைபிள் ஸ்கூல் படிச்சாரு NTBI. படிச்சு முடிச்சுட்டு கிராஜுவேட் பண்ணாரு, பாஸ்டர்னு பட்டம் வாங்கினாரு. வந்து ஒரு இடத்துல சபையை திறந்தார். அந்த இடத்துல நிறைய பேரை போய் சந்திச்சாரு, சபைக்கு வர வச்சாரு. சிலவங்க வந்தாங்க, பார்த்தாரு. 6 மாசங்களுக்கு கூட எல்லாம் அந்த சபையை சாத்திட்டார். சொல்றாரு, எனக்கு இந்த அழைப்பு இல்லை பிரதர், அதனால நான் நல்லா படிச்சிருக்கிறேன், அதனால நான் வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போறதுக்காக சேஞ்ச்லாம் வைப்பேன். நான் அவரை பார்த்து சொன்னேன், கர்த்தருடைய அழைப்புல நிலைத்திருக்கிறவன் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக காத்திருப்பான். மைக்க பிடிச்சு பேசுறது ஈஸி இல்லையா? அவரோட வருகை வரைக்கும் காத்திருக்கிறது தான் அந்த ரட்சிப்பு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விசுவாசம் கடுக போலதான் இருக்கு, ஆனா கர்த்தர் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். இந்த சபையில தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியால் அந்த வார்த்தையை சொல்றேன். கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தா, தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா, அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 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 15 வருஷத்துக்கு முன்பாக நான் ஊழியம் செய்த ஒரு திருச்சபையில ஒரு ப்ராஃபெட்டிக்கல், ஒரு தீர்க்க தரிசனம் பயங்கரமா சொல்ற ஒரு போதகர் வந்திருக்காரு. அந்த சபையில ஒரு சகோதரன் தான் அந்த பையனை பார்த்து சொன்னாரு, ஒரு நாள் என்ன பாருங்க அது அப்படிதான். எனக்கு பிரசங்க கரெக்டா போகும்போது அதுக்காக பிடிக்காது. ஏன்னா TNB எல்லாம் கனெக்ட் டு பிசாசோட எக்ரிமெண்ட் போட்டுருக்கு. அது சொல்லும் TNB சட்டை போட்டு பாருங்க, என்ன இருக்குடா அந்த இடத்த விட்டு அவன் போனது அப்படியே நீ கடை. சரி, சொல்லிட்டேன் அந்த பிசாசு கட்டி. சரி, அந்த சகோதரனை பார்த்து சொன்னாரு, இந்த பாஸ்டர் பயங்கரமான ப்ராஃபிட்டிக். இந்த JB-லாம் அவரை கண்டாலே அப்படியே ஆடும், பரதநாட்டியம் ஆடும், காலம் ஆடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராஃபிட்டிக்கல் மேன் ஆஃப் காட். அந்த பையனை பார்த்து சொன்னாரு, ஒரு டைம் தேவன் ஒன்று எடுத்து இந்த ஜோஹர்ல பயங்கரமா பயன்படுத்துவாருன்னு சொல்லிட்டு. நான் அதே வரிசையில் உட்காந்துருக்கேன், என்ன எதுவுமே சொல்லலை. சரி, எல்லாருக்கும் உள்ளது தானே, என்னடா இவ்வளவு அப்பாவியா உட்காந்துருக்கேன், எனக்கு எதுவும் சொல்லல. இவன் என்னென்ன செய்யறான்னு எனக்கு தான் தெரியும், எங்க அந்த டீமுக்கு தான் தெரியும். அவனை பார்த்த சொல்லிட்டாரு, அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், என் பையன் ஒரு மாதிரி ஆக போறான் ஓவர்ல. சில காலகட்டத்தில் அவனை நான் இப்ப இடையெல்லாம் பார்க்கும்போது தேவனை விட்டு எங்கேயோ தூரமா போய் வாழ்றேன். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பாவத்துல அவன் சிக்கி இருக்கு. எங்க அந்த தீர்க்கதரிசி? ஏன் நான் சொல்றேன், உங்களை ஹலோ என்ன பாருங்க, உங்களை தீர்க்க தரிசனம் உங்களை வாழ்க்கையை மாற்றக்கூடாது. பரிசுத்த தேவனோட வார்த்தை தான் உங்க வாழ்க்கை. என்ன மாத்தினதே அந்த வார்த்தை. என்ன நிறைய தீர்க்க தரிசனம் எனக்கு மனைவிக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதே ஊழியக்கார என்னைய மனைவி பார்த்து சொன்னார், அங்க குறைஞ்சது ஒரு 18 கப்பல் சொன்ன எல்லாம் பாசங்க. நாங்க ஒரு மூலையில் உட்காந்துருந்தோம். அந்த 18 பேருக்கு சொல்லாத ப்ராஃபஸி எங்க 2 பேருக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரு. இந்த ஜோஹர்ல உங்க 2 பேரையும் தேவன் பயங்கரமா பயன்படுத்துவாங்க. பயங்கரமா பயன்படுத்துறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு தேவ ராஜ்யத்தை நினைச்சது. தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாத்தாது. நீ தவறா நினைச்சுக்காது. பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் இப்படி எனக்கு தெரிஞ்சது சொன்னாரு, பாஸ்டர் இது பேசுறாரு, எனக்கு நடக்க பத்தி இல்ல. அது காக்கா கதை. காக்கா வந்து கக்கா போட்டு போயிடும். தீர்க்க தரிசனம் வாழ்க்கையை மாத்தாது. தீர்க்க தரிசனம் உனக்கு அற்புத அடையாளம் செய்யாது. தீர்க்க தரிசனம் உன்னை பரிசுத்தவானாய் மாத்தாது. தீர்க்க தரிசனம் பாவத்தை கண்டிக்காது. எல்லாம் சேர்ந்து என்னதுங்க, என்னது என்ன மரியாதை
இன்னைக்கு நான் என்னையும் உங்களை விடுதலை ஆக்குறது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தையை விசுவாசிங்க. அது பூண்டை போல பெரிதாய், சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்து அடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். ஆமென், அல்லேலூயா. அது எங்கிருந்து உருவானது? கடுகளவு அந்த விதையை இன்னைக்கு பறவைகள் எல்லாம் கூடி இருக்கிறதுக்கு பெரிய மரமாய் மாறி இருக்கு. அல்லேலூயா. அதை தேவன் என்ன பண்றாரு? ஒரு ஊமையாக சீசர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அப்படின்னா, ஆண்டவரே எங்க விசுவாசம் பெருகணும், எங்க விசுவாசம் வளரணும் அப்படின்றாங்க. இப்ப பாஸ்டர் அதான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி 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 டயர்ட் ஆயிட்டு உன் விசுவாசம் வளர வேண்டாம். இப்ப இயேசு சொல்றாரு அவர்களை பார்த்து, அதற்கு கர்த்தர் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, கடுகு அளவு நீ பருக 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 வேண்டாம், உனக்குள்ள என்ன இருக்கணும்? கடுகு அளவு விசுவாசம். இந்த சபையில பாருங்க, பிரசங்கம் கேட்கிறோம், செவிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆனா விடுதலை விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல. விசுவாசத்துல நிலைச்சிருக்க முடியல, விசுவாசத்துல காத்திருக்க முடியல, விசுவாசிக்கிற தேவனோடு ஜெபிக்க முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல, விசுவாசம் ஜெபிக்க முடியல. பாருங்க, கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை. அந்த வரி வந்தான ஏன்னா விசுவாசிக்கல. ஆமா, என் கண்ணீர் யார் பார்க்கிறா, என் கதரை யார் பார்க்கிறா அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க? அவிசுவாசத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல விசுவாசத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஒவ்வொரு பாடலும் உங்களை விசுவாசத்துல தேவன் இடத்துல கொண்டு போகணும், உங்க இருதயத்தை கொண்டு போகணும், உங்களுடைய ஆவியை கொண்டு போகணும், உங்களுடைய வார்த்தை ஆண்டவர் மேல கொண்டு வரணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம கேட்கிற, கடுகளவு உன் விசுவாசம் பெருகிறது அது முக்கியம் இல்லை, ஆனா உங்களுக்குள்ள கடுகளவு விசுவாசம். அல்லேலூயா. இந்த சபையில சில காரியங்கள்ல குடும்பத்துல நான் பேசும்போது சில ஆன்லைன்ல ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணி முடிச்ச ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணும்போது ஒரு விசுவாசம் ஒரு லீடர் வந்து, பஸ் இந்த மனுஷி நல்ல மனுஷில இந்த மனுஷிக்காக ஜோம் பண்றீங்க, அது விடுதலை ஆயிருமா? எனக்கா பார்த்துட்டு அது விடுதலை ஆகுதோ இல்லையோ, நீ விடுதலையே ஆக மாட்டேன். ஏன் தெரியுங்களா? குறை அவிசுவாசம். விடுதலை ஆக்கிறவர் கர்த்தர், நம்மளை விடுதலை ஆக்க போகிறவர் தேவன். கடுகளவு விசுவாசம். நீங்க பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறனால கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு வேணும். உங்களோட விசுவாசம் இந்த பூமிக்கு ஏற்றதா இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றதா இருக்கணும், தேவன் மேல இருக்கணும். கர்த்தர் தருவார்னு ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவன் தந்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்வேன்னு அவன் விசுவாசம் நிலைத்திருந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். கடுகளவு இந்த சீசர்கள் கடுகளவு விசுவாசம் இல்ல, அவிசுவாசத்தினால ஒரு பிசாசு தோட்ட முடியும். இன்னைக்கு நம்மள எடுத்துங்க, வயிற்று வலி வந்துருச்சு, யாருக்கு கால் பண்றோம்? பசங்க எனக்கு வயிற்று வலி. அப்படியாமா? நல்லது. அப்படியே சொல்றேன், நீங்க உங்க வயிற்றுல கட்டளையிட்டு செவிச்சீங்கன்னா உங்களுடைய வியாதி உங்களை விட்டு விலகி வரும். உங்களுக்கு வருகிற எதிர்ப்புகளை நீங்க நின்று மேற்கொள்ளுங்க. என்னோட சூப்பர்வைசர் நான் வேலை செய்யும் போது ஒரு நாள் சனிக்கிழமை ஆறாவது நான் முன்ன வந்து 11 மணி வேலை, 10 மணிக்கு வேலை முடிஞ்சாங்கன்னா இருந்து மோட்டர்ல வேலைக்கு போயிடும்.
ஒரு நாள் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. என் சூப்பர்வைசர் என்ன வந்துட்டு அவர் கொஞ்சம் கோவமா என்கிட்ட சொல்லிட்டாரு, 10 நிமிஷம் நீ லேட். அவர் ரொம்ப எமோஷனலாக பேசுனானே. நான் சொன்னேன், ஐம் சாரி பட் டோன்ட் ட்ரீட் மீ லைக் அ சொன்னேன், மிருகத்தை போல என்னை ட்ரீட் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். மிருகம் சொல்லுவாங்க, டோன்ட் ட்ரீட் லைக் அனிமல் அப்படின்னா. அதுக்குன்னு இதை கேட்டுட்டு நீங்களா போய் பேசிடாதீங்க. அன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, ஒரு பலத்தை கொடுத்தாரு, ஒரு அதிகாரத்தை சொன்னேன். அன்னில இருந்து சனிக்கிழமை அவன் எனக்கு ஸ்பெஷலா, நீ 12 மணிக்கு வேலைக்கு வந்தா போதும், பிரேக் எடுக்காத. அவன் வசல் எப்படி நடந்தது அப்படின்னா, ஆபீஸ் போன நான் சொல்றேன், கர்த்தர் மேல விசுவாசமாய் தேவனோட வார்த்தையின் மேல சோதனையின் மத்தியில நீ மேற்கொள்ள கர்த்தர் பலத்தை கொடுத்தார். சோர்ந்து போகாத. பாஸ்டர், என் ஹஸ்பண்ட் பிளாக்மெயில் பண்ணாரு, அதனாலதான் பாஸ்டர் இன்னைக்கு நான் ஆண்டவரை தேட முடியல, அதனாலதான் பாஸ்டர் நான் ஜெபி. காரணம் சொல்லாதீங்க. காரணம் சொல்றவன், ரீசன் கொடுக்குறவன். எத்தனை பேருக்கு தெரியும், 38 வருஷம் ஒருத்தன் பிரஸ்தா குளத்துல படுத்தே கிடந்தான். அப்ப அதே காரணத்தை வச்சு படுத்துக்கிட்டே இருந்தானா ஏஞ்சி நடந்திருப்பானா? முடியுமா? கேட்டா போலே கா கபடி, போலே கபி கபடி, கரெக்டா சொல்றேன். அவன் காரணம் சொல்ல வந்தான். இயேசு சொன்னாரு, நான் சொல்றேன், நான் ஒரு டைலாக், வாயை மூடி உன் மெத்தை தூக்கிட்டு போனா அப்படின்னு. என்ன சொன்னாரு? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, நான் கரெக்டா சொல்றேன், பைபிள் அதான் சொல்லிட்டு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. நானா இருந்தா இதான் சொல்லிப்பேன், வாய் மூடிட்டு சேர உன் மெத்தை தூக்கிட்டு நடாங்க. அந்த வார்த்தையை கேட்டான். நடக்க முடியாதவன் நடந்து எப்படியா போறான்? இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நீங்கள் கேட்பீர்களானா அந்த வார்த்தையின் படி நடங்க. கர்த்தர் நன்மை செய்யும், கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். கடுகளுக்கு விசுவாசம். தேவன் இன்னைக்கு இந்த சபையில சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்க வாழ்க்கையில கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் உள்ளவனை கர்த்தர் பெருக செய்வார். அதன் மூலமா மகிமை மாட்சியும் கர்த்தர் பெருக செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு. ஒரு சோதனை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு எதிர்ப்பு, ஒரு தடுமாற்றம், ஒரு சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு பிடிச்சானா 12 பேர் ஓடி போயிட்டாங்க, 11 பேர் ஓடி போயிட்டாங்க. நம்ம தானே கடைசியா முடிச்சிடறேன், நம்ம தானே அம்மாவோடையா. இப்ப திடீர்னு ஒரு 15 முக்கியமா போலீஸ்காரங்க வந்து நேரா பாசறை பிடிச்சிட்டாங்க. விசுவாசி என்னவா இருப்பீங்க நினைக்கிறேன்? வேன் ஓட்ட தெரியாத, ஏன்னாக்கா வேன் சாவி எடுத்துட்டு ஏறுங்க நம்ம கிளம்புவோம். என்ன பாஸ்டர் புலிப்பீட்ல பேசுற விதமா? ஆமாயா, இயேசு ஜெபிக்கும் போது இதுதான் ஏன் நடந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சோதனை வரும்போது ஓட பார்க்கிறோம், குற்றம் செலுத்துகிறோம், மற்றவர்களை குற்றம் படுத்துகிறோம், எதிர்த்து நிற்கிறோம், தீமையை பேசுகிறோம், பொல்லாங்க செய்கிறோம். தேவனோட ராஜ்யத்தில் அது இல்லை. விசுவாசம் கர்த்தருடையது. நினைச்சிருக்கு, உங்களை என்னை கர்த்தர் பரலோகத்திலிருந்து வழி நடத்துவார். எல்லாரும் எழுத வண்ணமாய், ஆண்டவரே எங்களோட விசுவாசம், உங்கள் விசுவாசம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க. இன்றைக்கு எங்களோட விசுவாசம் அவிசுவாசத்தை போல ஆண்டவரே